சரி, அடுத்த தகவல். ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஆசிரமத்தில் ஒரு 5000 பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்குள்ளேயுமே ஒரு கௌரவ நிலை இருக்குது. ஓகே, ஒரு சகஜமான ஒரு நட்பு நிலை, ஒரு ஒரு இணக்கமான நிலை, அல்லது ஒரு கூட்டு தியானம் செய்யக்கூடிய ஒரு தியான நிலையிலான ஒரு ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அப்படிலாம் கான்செப்ட் இருந்தாலுமே கௌரவ நிலை அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால் நம்ம தினந்தோறும் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலுமே அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, பத்தலைங்க, சேர்த்து வைக்கணுங்க, அந்த தேவை இருக்குங்க, இந்த தேவை இருக்குங்க. அந்த ஆத்மாவானது அப்படியே தான் போராடிக்கிட்டே இருக்கும். அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே காசு கொடுத்துட்டு இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் மாதிரி நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுக்கலாம். ஏன்னா திடீர்னு நேற்று தான் நான் 100 கோடி ரூபா கொடுத்தேன். அதுக்குள்ளே பத்தலைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு எல்லாம் ஒரு நிலையில் வந்துட்டு எங்கெங்கேயோ போய் மண்டையில் டங்குன்னு மண்டையில் இடிச்சிக்கிட்டே கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. நின்றுக்கிட்டு ஓய்யோக்கு நம்ம காசு தேவைப்படுது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் முதல்லேருந்து தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஓரளவு கேஷ் கொடுத்தா போதும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை தான். ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கேஷ் கொடுத்துட்டேன். அதை வச்சு அவங்க தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, எனக்கு ரியாலிட்டியாக கேஷ் வந்து தேவைப்படுது. இப்போ ஆசிரமத்துக்கு நான் 100 கோடி ரூபா காசு கொடுக்குறேன்னா எனக்கு திரும்ப ஒரு 10,000 ரூபா கிடைச்சா கூட நான் ஓகே லாபம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் அது கூட எனக்கு கிடைக்காது. ஓகே, அதனால் ஒரு டொனேஷன் மாதிரி தான் இருந்தாலும் அதுக்கு சில நல்ல ரிசல்ட் கிடைச்சா பரவாயில்ல. நம்மளே தான் டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் காசு கொடுக்குறேங்க, நான் அது பண்ணுறேங்க, இதை பண்ணுறேங்க அப்படி டியூன் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க அதுக்கு உண்டான ரிசல்ட் கொடுப்பாங்களே தவிர உண்மையான பக்தி அப்படின்றது ஒரு சில நபருக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க மட்டும்தான் ஆன்மீக பாதையில் அடுத்த படிநிலையை நோக்கி போவாங்க. மற்றவங்களாம் அப்படியே குண்ட செட்டில் ஓட்டின மாதிரி அப்படியே சுற்றிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, எதுக்காக நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, அவங்களோட இயல்பு நிலை ஆத்ம நிலையானது அப்போ தான் கடந்து வரும். ஏன்னா சரியான உணவு ஆசிரமத்தை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. சரியான நேரம், பொழுது, தியானம், அந்த சூழ்நிலை எல்லாமே ஆசிரமத்தை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் ஆசிரமம் தான் தேவை. அப்படின்றப்ப அங்கே இருக்கிற சூழ்நிலை தான் தேவை. அப்படின்றப்ப அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாலும் புத்தர் வந்துட்டு ஒரு ஆசிரமத்திலேயே வந்துட்டு போய் ஞானம் அடைஞ்சார். அதனால் சத்குருவை கூட தான் ஞானம் அடைஞ்சப்போ ஒரு ஆசிரமத்தையே அமைச்சார். அதனால் நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஆசிரமம் அப்படின்றது ஒரு கான்செப்டாகவே இருந்தது கிடையாது. எல்லாம் தனித்தனி நிலையில் ஒரு தனித்துவமாக தான் சூழ்நிலை தான் போதான் அமைஞ்சது. ஓகே, ஒரு சூழ்நிலை பதத்துக்காக ஒரு ஆசிரமம். ஓகே, அதை சரியாக பயன்படுத்திக்கணும். ஆனால் அது ஆசிரமத்தோட கான்செப்டே வேறு மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது அகநிலையை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால தான் இவ்வளோ எரர். இல்லைன்னா நமக்கு நிறையா பாசிட்டிவ் ரிசல்ட்டெல்லாம் நிறைய கிடச்சிருக்கும். ஓகே, கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ரொம்ப லாங் ப்ராசஸான ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்டு மாதிரி தான். ஓகே, நான் இன்னும் நிறையா எதிர்பார்க்குறேன். ஓகே, அப்படின்னா தான் நிறைய விஷயம் ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, அதனால் ஆசிரமத்துக்கு நான் கேஷ் தரேன், அவசரப்படாதீங்க, நான் அப்பப்போ கேஷ் தரேன். ஓகே, சரி, அடுத்த தகவல். கடைசியாக ஒரே ஒரு தகவல். என்ன தகவல் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு சாதனை எதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நிகழக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ ட்ரில்லியனுக்கு வெறும் ₹1 அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஓகே, இதை தாண்டி பல விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக அந்த மனசை பொறுத்த வரைக்கும் பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதனால் என்ன தகவல் அப்படின்னா, இந்த சைனீஸ் பேம்போ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில் இருக்குது. அந்த ஆமே பிரெட் வேர்ல்டு வைட் சிஸ்டத்தில் தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் பொறுமையாக காத்துருங்க. ஓகே, இவங்கெல்லாம் பட்டர்ஃப்ளை அட்டாக் தான் செய்வாங்களே தவிர நேரில் புறப்பட்டு காரில் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த நமக்கு ஏதாவது ஒரு டெமோ காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. இல்லை, இவங்களும் நம்மளை கூப்பிடவும் மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் ஃப்ளைட்டில் இருந்துட்டு கீழே இறங்கி வந்து, அவரை வந்து பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யாதுங்க,
நான் போய் உங்களை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட விட்றேங்க, இல்லை அவரை போய் கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட விட்றேங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், இந்தாங்க நான் உங்களுக்கு ஏதோ முன்பணம் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்புடின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஓகே, அவன் பசிக்கு அவன் தான் தின்னாகணும். ஓகே, அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா உங்கள் டவுன்லைனோ உங்கள் அப்லைனோ யாருமே வரமாட்டாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களை நம்பி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரா அப்படின்றப்ப நீங்கள் தான் அவரை போய் தேடி போய் கண்டுபிடிச்சி அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் சைன் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் மெத்தேடு. ஓகே, நீங்கள் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் ஆகும், அதிலே எரர் ஆகும். அதை புரிய மாட்டேங்குது. ஓகே, சரி, என்ன கான்செப்ட் அப்படின்னா அந்த சைனீஸ் பேம்போ ட்ரீ அப்படின்ற ஒரு மூங்கில் இருக்குது. அது 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு டெய்லியுமே தண்ணி ஊற்றணும், பராமரிக்கணும், பாதுகாக்கணும். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மூங்கிலானது வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஓகே, யதார்த்த ரீதியான லைஃப் ஸ்டைலுமே அப்படி தான். எல்லாருமே ஒரே நாளில் போய் கோட்டை கட்டணுன்றதெல்லாம் சிரமம். படிப்படியாக தான் ஒவ்வொன்றா தான் தோதாகும். அவசரப்படக்கூடாது. காலங்காத்தால் எந்திரிச்சு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறதுனாலையோ இன்னொருத்தரை பிடிச்சி மட்டுப்படுத்துறதுனாலையோ இல்லை தடுக்கிறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் நல்லா 10th நல்லா படித்து 12th நல்லா படித்து கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி அது சரியான வகையில் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கேஷ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஓரளவு சூழ்நிலையும் தோதாமச்சு அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டைம் எல்லாம் கிடைக்கும். அப்போ வெளிநாட்டுக்கு போகிறது, அங்கே போகிறது, அப்போ தான் அதுக்கப்புறம் தான் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கே உங்களுக்கு அவ்வளோ விஷயம் போராடணும் எர்த்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, உலகம் மாறிடுச்சு. அதனால் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகணுனால 80 வருஷம் ஆகணும் யதார்த்தமான ஒரு லைஃப் ஸ்டைலில். ஓகே, அதனால் எல்லா விஷயமும் ஒரே நாளில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது சரி கிடையாது. அதனால் காலங்காத்தெல்லாம் எரர் ஏற்படுத்தக்கூடாது. சும்மா அந்த டைமில் வந்துட்டு ஒரு அடர்த்தியான ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் விலக்கி விட்டுக்கிட்டு அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், ஒரு தியான நிலையில் ஒரு அமைதியாக இருக்கலாம். ஏதோ தோதாகிறது கண்டிப்பாக தோதாகும். ஓகே, அந்த ஒரு பதத்தில் இருந்தால் தான் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லாம் மிங்கிள் ஆகி எல்லாமே இந்த டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா காத்திருந்தால் தான் சூழ்நிலை அமையும். அல்லது அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்க, பொறுமையாக நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னவோ அந்த கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலன் ஆனது நமக்கு கிடைக்கும். ஓகே, அவசரப்படக்கூடாது. ஓகே, அதனால் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதுலையும் சரி ஒவ்வொரு நாளிலையுமே சரி டேமேஜ் ஏற்படுத்தக்கூடாது. எல்லாமே ஓரளவு பயங்கரமான டேமேஜாக தான் இருக்குது. படிப்படியாக தான் எல்லாமே தோதாகும். அவசரப்படக்கூடாது. ஓகே, அதனால் பொறுமை, அது மன ரீதியாக சொல்லணும் அப்படின்னா அந்த உறுதிப்பாடு அப்படிம்பாங்க. அதாவது சந்தேகப்படக்கூடாது. அது தமிழில் சொல்லணும் அப்படின்னா திடகாத்திரமான ஒரு முடிவு, அது உறுதி, சரிதான், ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு அடுத்தடுத்த படிநிலையை கடந்து போகணும். ஓகே, சும்மா ஒரு இடத்துல ஒரு மண்ணில் ஒரு விதையை நடுறோம். அந்த விதையானது முளைச்சிருச்சான்னு சொல்லிட்டு அந்த சும்மா அந்த விதையை மண்ணை தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருந்தால் அந்த விதையானது எப்படி வளரும்? அதனால் விதையை விதைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை பராமரித்தோம்னா போதும். அதுவே ஒரு நாள் வளரும், மரமாகும், அதுக்கப்புறம் நமக்கு பழம் கொடுக்கும். அந்த பழத்தால் நமக்கு பலனும் கிடைக்கும். ஓகே, அதனால் அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு விஷயமாக தான் தோதாகும். ஓகே, அவ்வளோதான் தகவல். சரி, நன்றி, வணக்கம், பாய்.